பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 22 ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். சாத்தானை சாத்தான் துரத்த முடியுமா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவராக இயேசு இங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஊமையும் குருடுமான ஒருவனை சுகமாக்குகிறார். ஒரே நேரத்தில் 2 வியாதி, கண்ணும் தெரியல, வாயும் பேச முடியல. அப்படிப்பட்டவனை ஆண்டவராக இயேசு சுகப்படுத்துகிறார். அந்த சுகப்படுத்தின உடனே அங்குள்ள மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும், நம்மை பிரமிக்க வைக்கும். ஆகவே அவர் செய்கிற ஒவ்வொன்றும் மனுஷன் நமக்கு செய்கிறது அப்படியா அப்படின்னு கேட்போம். ஆனால் ஆண்டு நமக்கு செய்கிறதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா அப்பா அப்படிமோ. அந்தளவுக்கு அவர் ஆச்சரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அமேசிங். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் பரிசேய கூட்டம். அந்த கூட்டம் அவரை பார்த்து சொல்கிறாங்க, இவன் பெயல்செபூலின் தலைவனாக இருக்கிறான், பிசாசுகளுக்கு தலைவனாக இருக்கிறான். பிசாசுக்கு தலைவனாக இருக்கிற காரணத்தினாலே இவன் பிசாசு மூலமாக பிசாசு துரத்துகிறான், அல்லது வியாதியை பிசாசு மூலமாக துரத்துகிறான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு இயேசு சொல்கிறார், சாத்தான் எப்படி துரத்த முடியும்? ஒரு சாத்தான் இன்னொரு சாத்தானை எப்படி துரத்த முடியும்? அவனே சாத்தானாக இருக்கிறான், அவனுக்கே வல்லமை இல்லை. அப்படிப்பட்ட சாத்தான் இன்னொரு சாத்தானை துரத்துவது எப்படி? அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகள் யாரால் துரத்தப்படுவார்கள், யாரை துரத்துவார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கறதை பார்க்குறோம். ஆகவே ஒரு பிசாசு துரத்த முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு என்னால் துரத்த முடியும் என்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது. தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறதுனால பிசாசின் ஆவிகளை நான் துரத்த முடியும். எனக்குள்ளே தேவனுடைய ஆவி, தேவ ராஜ்யம் எனக்குள் இருக்குது, தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறதுனால நான் மிக சுலபமாக பிசாசை துரத்த முடியும். மிக சுலபமாக பிசாசின் வல்லமைகளை நான் துரத்த முடியும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே அவரே இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ஆவி இல்லாமல் எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவி வருகிறது? அவன் ரட்சிக்கப்படுகிற பொழுது, அவன் ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது. ஆண்டவராக இயேசு ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனேயே தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். அப்படி என்றால் இந்த பூமியில் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆவியை பெற்ற ஆண்டவராக இயேசு பிசாசுகளை துரத்த முடியும். இன்றைக்கி நீங்கள் நானும் பிசாசு மேற்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்க வேண்டும். பிசாசின் ஆவி தேவனுடைய ஆவி. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவி பெரியவர். நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிற பொழுது பிசாசின் ஆவிகளை நாம் மிக சுலபமாக துரத்த முடியும். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், சாத்தானை துரத்த முடியாது, தேவன்தான் சாத்தானை துரத்த முடியும். அல்லது நான் தான் சாத்தானை துரத்த முடியும், நான் தான் துரத்திருக்கிறேன், காரணம் எனக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆகவே நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற தேவன், நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற ஆவியானவர். இந்த பூமியில் பிசாசுகளின் கூட்டம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் பிசாசு கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டங்கள் எல்லாம் தேவனுக்கு எதிராக, தேவனுடைய ஆவிக்கு எதிராக, தேவ ராஜ்யத்திற்கு எதிராக, பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரே ஒரு வல்லமை, அல்லது அதுக்கு ஒரே ஒரு மருந்து, அல்லது அது ஒரே ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியம் என்னென்னு சொன்னால் அதுதான் தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி. இன்றைக்கி நீங்களான தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற மக்கள், நீங்களான தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய விசுவாசி, தேவனுடைய பிள்ளைகளாகவே நமக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால மிக சுலபமாக பிசாசை மேற்கொள்ள முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம், பிசாசுக்கு நாம் எதிராக நிற்கிறோம். ஆகவே அவன் நம்மை விட்டு ஓடி போகிறவனாக இருக்கிறான். ஆகவே இந்த பூமியில் காணப்படுகிற ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவிகளை நாம் துரத்த வேண்டும். அப்படி துரத்துகிற பொழுது வியாதிகள் விலகும், துரத்துகிற பொழுது விடுதலை உண்டாகும், துரத்துகிற பொழுது சமாதானம் உண்டாகும், துரத்துகிற பொழுது நம்பிக்கையும் சந்தோஷமும் பிறக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆவியை பெற்ற நாம் இந்த பூமியை அசைப்பதற்காக, பூமியை ஜெயிப்பதற்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே பிசாசுகளை துரத்துவதற்கு வல்லமை பெற்றிருக்கிறோம். காரணம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்ற யாரும் பிசாசை விரட்டுவதற்கு
வல்லமை பெற்றிருக்கிறார். ஆகவே நாம் பிசாசை ஜெயிக்கலாம், பிசாசை எதிர்த்து நிற்கலாம், அவனை விரட்டலாம், தேவராஜ்யத்தை கட்டலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. நான் கேட்ட வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தும்படி ஆசிப்பிக்கிறோம். தேவ ஆவி பெற்றும் நம்பிக்கையோடு வாழ, பிசாசை ஜெயிக்க கத்திருக்கிறதாரும் உங்களுடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புடுறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.